இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனையை நாம் இறையருட்பணி ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யம் இவ்வுலகம் முழுவதும் பெருக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சிந்தையோடு நாம் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்போம். சங்கீதம் 96 வசனங்கள் 1 முதல் 5 வரை. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள்தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். சபையார் அமரவும். நாம் ஜெப சிந்தையோடு தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த வெள்ளை பாடகர் குழு இறைவணக்க பாடுவதை பாடுவார்கள். ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்மை துதிக்கவும் போற்றவும் மகிமைப்படுத்தவும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அநேக காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் இங்கு கூடி வந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்தருளும். வர இயலாதவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வர தடையாக இருக்கும் காரியங்கள் அனைத்தையும் அப்பா நீர் உம்முடைய நாமத்தினாலே அகற்றி வருகின்ற ஆராதனையிலே எங்களோடு பங்கு பெற நீர் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த மனநிலை இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வேளையிலே உம்மை மாத்திரமே நோக்கி பார்த்து உம்மையே துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ செய்தியை கொண்டு வரும் தாசன் மூலம் எங்கள் மத்தியில் பேசும் இந்த ஆராதனை விட்டு செல்லும் பொழுது நாங்கள் வெறுமனே செல்லாமல் உமது வார்த்தைகளை சுமந்தவர்களாய் அதன்படி நடப்பவர்களாய் எங்களை மாற்றி அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடகர் குழுவை ஆசீர்வதித்தருளும். அவர்களோடு இணைந்து நாங்கள் பாடும் பொழுது அங்கே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். PA சிஸ்டம் ஒழுங்கு செய்வர்களும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த ஆராதனை உமது கரத்திலே கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுக்கு துதியுமாக தொடக்க பாடலாக கரையேறி உமதண்ட என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திரையில் காணப்படும் சங்கீதம் 93 நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி,
உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அவைகளை பார்க்கிலும் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. இந்த வேளையிலே நாம் தேவனை துதித்து ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆத்மா ஒன்றையும் ரட்சிக்காமல் வெறுங்கையானாக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறனா என்பதாக நாம் பாடினோம். இந்த நாள் இறையற்பணியின் நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆத்துமாக்களை நாம் ரட்சிக்க நம்மால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் உறங்கி சோம்பி கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருக்காக எழுந்து அவருடைய படைவீரனாக நிற்கிறோமா என்றதாக முதல் பாடல் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் என்ற பாடல். நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆகவே உறக்கம் தெளிவோம் உற்சாகமாய் பாடுவோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள்வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம் மகிமை அழைப்போம் ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அச்சம் தவிர்ப்போம் தைரியம் கொள்வோம் சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி காதலுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தோம் கஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவீர் ஒன்று கூறும் உலக
ரெண்டாவதாக ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத உணர்த்துகிற நிமிஷங்கள், வாழ்க்கை நிமிஷங்கள்ன்ற அந்த சாங்கை பாடுவோம். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நீ நினைவுகள் மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நீ நினைவுகள் மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும், தனி தனியாகவே சேர்ந்து விடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும், தனி தனியாகவே சேர்ந்து விடும். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும், கரை சேரும் முன்னே நீ விதைத்திடுவாய். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும், கரை சேரும் முன்னே நீ விதைத்திடுவாய். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். இருளினில் ஒளி காட்டும் பெருவாழ்வு ஈட்டும், மறுமையில் உன்னையம் சேர்த்து விடும். இருளினில் ஒளி காட்டும் பெருவாழ்வு ஈட்டும், மறுமையில் உன்னையும் சேர்த்து விடும். இனிதான நேசரை கரம் கூப்பி சாற்றுவாய், கனிவாக உன்னை அழைக்கிறாரே. இனிதான நேசரை கரம் கூப்பி சாற்றுவாய், கனிவாக உன்னை அழைக்கிறாரே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். மூன்றாவது பாடல் நாம் அமர்ந்த நிலையில் பாடுவோம். இந்த பாடலின் வரிகள் விவரணமாக சொல்கிறது. உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில், மேய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. இயேசு என்றால் எத்தனை விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர். அடுத்த வரி 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே, யாரை நான் அனுப்பிடுவேன், யார்தான் போவார்கள் எனக்காக. ஜெப நிலையில் இந்த பாடலை பாடுவோம். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உலகார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா, உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேன்,
உலகமேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பையென்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா ஊழியம் செய்ய வருவாயா ஊழியம் செய்ய வருவாயா உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில் மேய்ப்பனே சுவையறிந்தனையும் மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் இயேசு என்னவில்லை என்றே கேட்டிடுமே தலை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர் ஜீவ அப்பம் கொடுப்பாயா ஜீவ அப்பம் கொடுப்பாயா உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் ஐந்து சகோதரர் அழிகின்றாரே யாரையாவது அனுப்பிடுமே யாரை நான் அனுப்பிடுவேன் யார்தான் போவார் எனக்காக யார்தான் போவார் எனக்காக உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் இவ்வேளையிலே ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்துக்காக முன்பாக வரலாம். சென்ற பாதையில் போக ஆயத்தமா கொள்கதமலை
கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். சர்வ வல்லவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, உன்னதமானவரே, மகிமை நிறைந்தவரே, சர்வ வல்லவரே, எல்லா இடத்திலும் வியாபிப்பவரே, எல்லாவற்றையும் அறிந்தவரே, எங்களோடு வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவரே, தேவரீர் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, கிருபை நிறைந்த தேவரீர், எங்களோடு நீர் பிரசன்னமாய் இருக்கிறதற்காக நன்றி. எங்களை வழிநடத்தி வருகிற மகா பெரிய கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வேளையிலே உம்மிடத்தில் நாங்கள் வரும்பொழுது தேவரீர் நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை உணர்ந்தும் உம்மிடத்தில் வருகிறோம். ஆம் ஆண்டவரே, செய்ய வேண்டியவைகளை நாங்கள் செய்யாமல், செய்ய தேகாதவைகளை, செய்ய தேவையில்லாதவைகளை நாங்கள் அதிகமாக செய்து ஆண்டவரே எங்களையும் வருத்தப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் வருத்தப்படுத்தி ஆண்டவரே உமக்கும் பிரியமில்லாத அநேக காரியங்களை நாங்கள் துணிந்து செய்தோம் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் எங்களை மன்னித்து எங்களுக்கு வேண்டிய அந்த ஞானத்தை தாரும். எது தேவையோ அவைகளை செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை ஆண்டவரே நீர் தூண்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையற்ற காரியங்களை நாங்கள் விட்டு விலக கிருபை செய்தருளும். ஆம் சுவாமி, நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்வதற்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் எங்களை விட்டு, திருச்சபையும் விட்டு நீர் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். அவைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவரே உம்மிலே நாங்கள் வளர்வதற்கு, உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அக்காரியங்களை செய்ய எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்தி உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த திருச்சபையை நீர் காத்து வருகிற கிருபைக்காக நன்றி. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறிப்பாக இந்த நாளிலும் வந்து ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளிலே வர இயலாமற் போனவர்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய காரியங்களும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அவர்களை காத்து பலப்படுத்தி அருளும். கிருபை நிறைந்த தேவரீர், கர்த்தாவே, இந்த வேளையிலே திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக உம்மிடத்திலே நன்றி செலுத்தி வருகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் புத்தியும் தந்து உம்மிலே வளரவும் உம்மிலே நிலைத்திருக்கவும் கிருபை செய்தருளும். வாலிப பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொடும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிகராகிய உண்மையே ஆண்டவரே அவர்கள் சார்ந்திருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் உம்மை தங்களுக்கு முன்பாக ஆண்டவரை வைத்து உம்மை பின்பற்ற கிருபை செய்தருளும். இவர்களை நீர் ஆண்டு வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இவர்கள் எடுக்க இருக்கின்ற தீர்மானங்கள் ஒவ்வொன்றிலும் தேவரீர் நீர் இவர்களுக்கு வேண்டிய அந்த ஞானத்தையும் பலத்தையும் தந்து காத்துக்கொள்ளும். தேவரீர் திருச்சபையில் இருக்கிற பெரியவர்களுக்காக, முதியவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இம்மட்டுமாக காத்து வருகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேலை செய்பவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. ஞானத்தோடு அவைகளை பயன்படுத்த ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி அருளும். கர்த்தாவே, தேவரீர் பலவிதமான தேவைகளோடு இருப்பவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அவர்களோடு இவரும் சுவாமி, குறிப்பாக முதியவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், ஆண்டவரே மனதில் பலவிதமான காரியங்களை யோசித்து கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற இவர்களுக்காக உம்மிடத்தில் விசேஷமாக வருகிறோம். இவர்களோடு இரும் சுவாமி, இவர்களை வழி நடத்தி அருளும். இவர்களுக்கு வேண்டிய அமைதியும் சமாதானத்தையும் தாரும். இவர்களோடு உடலிலே வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்தருளும். நீர் செய்கிறதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலும் நன்றி துதி ஸ்தோத்திரங்களோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்களும் உம்மை துதிக்கிறோம். சுவாமி, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏறெடுத்த ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் உண்மையாய் இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே போல் ஜப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இவர்களுடைய
இவர்கள் ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் நீர் அறிந்திருக்கிறீரே, வேண்டுதல்களை நீர் அறிந்திருக்கிறீரே. தேவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுடைய ஜபங்களை நீர் கேட்டு ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி, விடுவிக்கின்ற தயவுக்காய் நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சுகவீனமாக இருக்கிறவர்கள், பிரயாணத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே மற்ற காரியங்களிலே ஈடுபட்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். தேவரீர் ஒவ்வொருவரும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணரவும், உம்முடைய காயப்பட்ட கரம், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட கரம் அவர்கள் மீது தொடுவதும் ஆண்டவரே அவர்கள் சுகம் அடையவும் விடுதலை பெறவும் நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனதில் பாரத்தோடு கஷ்டத்தோடு ஆண்டவரே பலவிதமான கேள்விகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். தேவரீர் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தண்டையில் போட எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. நாங்களே சுமந்து நாங்களே வருத்தப்பட்டு பாவத்தில் நிலை இல்லாமல் ஆண்டவரே அவைகளை விட்டு விலகவும் ஆண்டவரே அந்த பாரத்தை எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தண்டையில் போடவும் நீர் கொடுக்கின்ற அமைதி, சமாதானம், இளைப்பாறுதலை பெற்றவர்களாக உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்கவும் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தி அருளும். நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த 2 நாட்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தில் கர்த்தாவே தேவரீர் சென்ற அந்த ரிட்ரீட்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த 2 நாளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையின் மூலியமாக நீர் எங்களோடு பேசின காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேக சவால்களை சந்திப்பது உண்டு. அந்த சவால்களை நாங்கள் எப்படி மேற்கொள்வது, எப்படி அந்த சவால்களை உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக சந்திப்பது என்ற காரியங்களை தேவரே நாங்கள் காண நீர் செய்த கிருபைக்காக நன்றி. கேட்டோம் விட்டோம் என்று இல்லாமல் ஆண்டவரே இந்த காரியங்கள் ஆண்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கவும் தேவரீர் இது எங்களுடைய வாழ்க்கையிலும் பிறர்க்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபை நிறைந்த ஆண்டவரே தேவரீர் இந்த நாளிலும் கர்த்தாவே திருச்சபையாக இறையருட்பணி ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கின்ற அந்த வேளையிலே கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த மகா பெரிய உன்னதமான பொறுப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதியற்ற எங்களையும் நீர் தெரிந்து கொண்டு இந்த உன்னதமான காரியத்தை செய்ய நீர் கொடுத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தேவரீர் கர்த்தாவே திருச்சபையாக ஊழியங்களை தாங்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி. வெளிநாடுகளிலே கர்த்தாவே இருக்கின்ற ஊழியங்களை தாங்குவதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இதனை நாங்கள் செய்யும் பொழுது எந்த விதத்திலும் நாங்கள் தற்பெருமைப்படாதபடிக்கு ஆண்டவரே தாழ்மையோடு இருந்து நன்றி அறிதலோடு இருந்து செய்ய கிருபை செய்தருளும். ஆம் ஆண்டவரே, இவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய இயலாமையிலிருந்து எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கொடுத்து செய்யலை. நீர் எங்களுக்கு பல விதத்தில் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அவைகளிலிருந்து ஒரு சிறு பங்கை நாங்கள் கொடுத்து செய்தோம் என்பது உணர்ந்து தாழ்மையோடு இருந்து தொடர்ந்து நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்க கிருபை செய்தருளும். சபையாக தாங்குகின்ற ஒவ்வொரு வெளிப்புற ஊழியங்கள், அந்த மிஷன் ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மிஷன்ஸ் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும், பணி ஸ்தலங்களை ஆசீர்வதியும், அங்கு இருக்கின்ற ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், இவர்கள் மூலியமாக சந்திக்கப்படுகிற குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும், ரட்சியும், வழி நடத்தியருளும். இது எங்களுக்கு அவசியமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் சுவாமி. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவது அதிக அவசியம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியங்களை தாங்கவும் இந்த ஊழியங்களில் நாங்களும் பங்கு கொள்ளவும் கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். இப்படியாக உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மெத்தடிஸ்ட் திருச்சபை, சிங்கப்பூரில் இருக்கிற மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கின்ற MMSக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஊழிய ஸ்தாபனத்தின் மூலியமாக அநேக இடங்களிலே ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஊழியங்களை எடுத்து செய்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, ஊழியத்தில் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துகிற தயவுக்காக நன்றி. இவர்கள் அங்கே தங்கியிருந்து செய்யும் பொழுது உம்முடைய மிகுந்த கிருபை பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளட்டும். இவர்களுடைய குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்தியும். இவர்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது புது கலாச்சாரம், புது இடம், ஆண்டவரே இவர்களை நீர் ஆட்கொண்டு உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து எல்லா விதமான நாசம், மோசங்கள், தீமைகள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை விலக்கி மீட்டு காத்தருளும். இவர்கள் உம்முடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லும் பொழுது ஆண்டவரே இவர்களை உம்முடைய ஆவியானவர்னால் நிரப்பியருளும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள் இவர்களுடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையை தொடவும், அநேகருடைய வாழ்க்கையானது தொடப்பட்டு உம்மிடத்தில் வரவும் நீர் கிருபை செய்தருளும்.
நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மிஷன் ஸ்தாபனங்களுக்காக, மிஷனரிகளுக்காக, குடும்பங்களுக்காக, ஆண்டவரே ஊழியங்களுக்காக, பணிஸ்தலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். என்ற நாட்களிலே நாங்கள் கேள்விப்படுகிற அநேக காரியங்கள் உண்டு. உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, மிஷனரிமார்களுக்கு, மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்யப்படுகின்றது, எழுப்பப்படுகின்றது. ஆண்டவரே, இவைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். இக்காரியங்கள் முற்றிலுமாக நிர்மூலமாக கிருபை செய்தருளும். மனிதனுடைய மிரட்டலுக்கோ பயத்துக்கோ இல்லாமல் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கென்று மாத்திரமே ஊழியம் செய்ய ஒவ்வொருவரையும் ஆண்டு வழி நடத்தி அருளும். திருச்சபையாக ஆண்டவரே, இப்படியாக கடினமான சூழ்நிலையை போய்கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் உறுதுணையாக நின்று, ஆண்டவரே இந்த பணியானது, இந்த உன்னதமான மேன்மையான பணி எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஆண்டவரே சிறப்பாக செய்யப்பட ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தாங்க கிருபை செய்தருளும். பொருளாதாரத்தில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே ஜெபத்திலும் இவர்களுக்காக தாங்கவும். நாங்களும் அங்கு சென்று அவர்களோடு தங்கியிருந்து அந்த ஊழியத்தின் அனுபவத்தை நாங்களும் பெற கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தியருளும். குறிப்பாக இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை தாங்கி வந்திருக்கிற ரெவரண்ட் எரிக் தானுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் உம்முடைய ஊழியத்துக்கென்று அழைத்து நீர் பயன்படுத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையை கொடுத்து அவரை நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் ஆயத்தப்படுத்தி வந்திருக்கின்ற, உம்மால் ஆயத்தப்படுத்தி வந்திருக்கின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றுமாய் இருந்து உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களை பயன்படுத்தட்டும். ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இவ்வேளையிலும் சிறு பிள்ளை ஆண்டவருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற இருக்கின்றது. எனவே அந்த குடும்பத்தாரை முன்பாக வரும்படியாக அழைக்கிறேன். ஞானஸ்தான முறைமைக்கு நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் புறம்பான காணப்படுகிற அடையாளம். அந்த கிருபையினாலே நாம் அவருடைய நீதியில் பங்கு பெறுகிறவர்களாகவும் நித்திய ஜீவனின் சுதந்திரர்களாகவும் ஆகிறோம். அதனாலே இந்த சாக்கிரமந்தை பெறுகிறவர்கள் கிறிஸ்தவ சீஷர்களாக குறிக்கப்பட்டு கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் ஐக்கியத்தில் உட்புகுவர்களாகவும் இருக்கிறார்கள். நமது கர்த்தர் தேவனுடைய ஜனத்தின் மத்தியில் வெளிப்படையாக சிறு பிள்ளைகளுக்கு ஓர் இடம் அளித்திருக்கிறதுனாலே இந்த பரிசுத்த ஸ்லாக்கியத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னதை நினைவு கூற கடவும். அன்பான பெற்றோரே, நீங்கள் இக்குழந்தையை பரிசுத்த ஞான ஸ்நானத்திற்கு கொண்டு வருகையில் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறீர்களா? நீங்கள் இப்பிள்ளைக்கு முன்னால் சுவிசேஷமாக விளங்கும் ஜீவியத்தை நடத்துவது உங்களுடைய கடமையும் ஸ்லாக்கியமும் என்றும்
இப்பிள்ளையை கிறிஸ்து மார்க்கத்தில் வளர்ப்பதற்கு எல்லாவித தேவ பிரயாசனையும் எடுக்க வேண்டும் என்றும் இப்பிள்ளைக்கு பரிசுத்த வேதத்தை கற்பிக்க வேண்டும் என்றும் இவள் பகிரங்க தனி ஆராதனையில் பங்கு பெற நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் ஒப்புக்கொள்கிறீர்களா? இவள் ரட்சிப்பின் ஈவை தேவனின் கிருபையால் பெற்று கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் ஒரு உத்தரவாதமான முழு அங்கத்தினராக திடப்படுத்தப்படும் வரைக்கும் சபையின் வழி நடத்துதலுக்கும் பராமரிப்புக்கும் எவளை ஒப்படைக்க பிரயாசப்படுவீர்களா? ட்ரியானா கிரஹாம், நான் உன்னை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் செய்து வைக்கிறேன். ஆண்டவர் உன்னை தொடர்ந்து எல்லா காரியங்களிலும் வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். விசுவாச குடும்பத்தாரே, தேவனின் குடும்பத்தில் அங்கமாக நாம் ஏற்றுக்கொண்ட இக்குழந்தையை உங்களுடைய பராமரிப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் உதவி புரிய இவள் தான் கர்த்தரின் குடும்பத்தில் ஒரு அங்கம் என்று அறிவிலே வளர்வதற்கு ஏதுவாக சபையாகிய உங்களிடத்தில் நான் கேட்கிற காரியம், இந்த பிள்ளையை ஆண்டவருடைய பிள்ளையாக வளர்த்து கொண்டுவதற்கு நீங்கள் அதற்கு ஏதுவாக நீங்கள் ஜீவிக்க பிரயாசப்படுவீர்களா? நாம் சபையாக இந்த மறுமொழியை நாம் சேர்ந்து வாசிப்போம். இவள் எங்கள் உறுதியான அன்பால் சூழ பெற்று விசுவாசத்தில் உறுதிப்படவும் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியில் ஸ்திரப்படவும் கிறிஸ்துவின் முன்மாதிரியை தேவ ஒத்தாசை கொண்டு நாங்கள் எங்கள் ஜீவியத்தை நடத்துவோம். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, ட்ரியானா கிரஹாம் வளரும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளர்ந்து இவளை பாதுகாத்து புதிதாக்கும் உமது பரிசுத்த ஆவியின் உதவியால் தன் ஜீவ காலமெல்லாம் உமக்கு நேர்மையாய் ஊழியம் செய்து உண்மையுள்ள ஒரு பிள்ளையாக இவள் இருக்கும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று பெற்றோரோடு கூட சேர்ந்து சபையாக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பிள்ளையின் பெற்றோர் தங்கள் அன்பான பராமரிப்பாலும் விவேகமான புத்திமதியினாலும் பரிசுத்த முன் மாதிரியாலும் இவளை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தன் கனிகளாகவும் நீதியை தன் வல்லமையாகவும் உடைய விசுவாச ஜீவியத்திற்குள் இப்பிள்ளையின் பெற்றோராகிய இவர்கள் வழி நடத்த இவர்களுக்கு வழிகாட்டி தாங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். இந்த வேளையிலே நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நாம் செலுத்துவோம். காணிக்கை பாடலாக ஆத்ம ஆதாயம் செய்வோமே என்ற பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உமக்கென்று கொடுக்கும் எங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருளும். உமக்கென்று கொடுக்கும் ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த காணிக்கையின் மூலம் உமது ஊழியங்கள் பெருகவும் தேவையுள்ளவர்கள் பயன்படவும் நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
அதனால் ஆசீர்வாதம் பெறுவோம். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட வேத பாடம் ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 15 முடிய. ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 15 முடிய. மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புக்குண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரும். இந்த நாளிலே நாம் மிஷன் சண்டேயாக நாம் அனுசரிக்கிறதுனால இந்த நாளிலே மெத்தடிஸ்ட் மிஷன் சொசைட்டியிலிருந்து ரெவரன் எரிக் தான் அவர்கள் இந்த ஆண்டவருடைய செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். இவர்கள் ஆஸ்பரி தியாலஜிக்கல் செமினரி அங்கே படித்தவர்கள். அது மாத்திரமல்ல, 12 வருடம் இவர்கள் நேபாளிலே மிஷனரியாக ஊழியம் செய்தவர்கள். அது முடித்து இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள். MMSல தொடர்ந்து அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அதே சமயத்தில் புக்கித் பஞ்சாங் திருச்சபையிலே அவர்கள் போதகர் குழுவில் அவரும் ஒரு போதகராக இருக்கின்றார். இவர்கள் நாம் அறிந்த வண்ணம் நமக்கு நம்முடைய ஈடாக்கினுடைய மிஷனரி ரசன்யா ஈஸ்ட் தீமோரில் இருக்கிறார்கள்.
அந்த ஈஸ்ட் திமோர் பகுதியினுடைய ஊழியங்களை ரெவரன் எரிக் தான் இவர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள். இந்த நாளிலே அவர்கள் நம்மிடத்தில் ஆண்டவருடைய செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் திருமணமாகி அவர்களுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. இவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் தொடர்ந்து ஜெபத்தில் தாங்குங்கள். அவர் செய்தி ஆங்கிலத்தில் கொடுப்பார். அதற்கு பின்பாக தமிழிலே அந்த செய்தியினுடைய சுருக்கத்தை போதகர் சார்ல்ஸ் அவர்கள் நமக்கு கொண்டு வருவார்கள். I welcome Reverend Eric Tan to bring God's word. Good morning to all. It's indeed a wonderful privilege to bring God's word to all of us this morning. I understand that you are in the midst of your missions month, and I'm probably the second missionary to come and speak here. Bishop was here last week, I believe. Yeah, he was also a missionary to Cambodia, while I was a missionary to Nepal. So I bring you greetings from the Methodist Mission Society. Together with me, my colleague, Mr. Jeremy Chu, he's outside there right now, manning the missions booth. So after the service, I hope to meet with all of you all a little bit more as we interact after the service. All right? Let us go to God in prayer, shall we? Lord, you still call us to evangelize, especially to places and spaces that no one still proclaims Jesus as their Lord. From the blessed assurance that you have given Jesus to all of us, may we have the zeal for others and to bless them the same way that we have been blessed by the missionaries that have come before us. Holy Spirit, teach us how we must responsibly evangelize with your truth, not our policies, not our code of conduct, but by your truth and your love. May our reading and meditation of your word today be enabled by the Holy Spirit, and that we will be quickened once again to love God and love our neighbor. May we be convicted of our many sins, both public and private, and of our self-centeredness, and we seek to repent from all our anxieties, our self-preserving projects that tend to paralyze our evangelistic zeal. May the spark of soul winning in our church be turned to a flame by the Holy Spirit, and that others will see your glory in and through us. Amen. The zeal of evangelism begins in the first part of our passage from verses 8 to 10. It says here, the word is near you, it is in your mouth and in your heart. That is the message concerning faith that we proclaim. If you declare with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. For it is with your heart that you believe and are justified, and it is with your mouth that you profess your faith and are saved. Paul is writing here to invoke some sort of response from his readers, rather than a theological or philosophical statement. He is saying things about your heart, that it has something to do that has moved you, something more visceral than just your intellect. And that when you proclaim, proclaiming Jesus is Lord goes beyond all logic. Why? Because I want to be Lord. I want to be in charge of my life. I want to be sitting on the throne of my heart. But when we say that Jesus is Lord, we are intentionally kicking ourselves off the control seat and letting him who is the Lord of Lords, the King of Kings, to take control. And this cannot be a intellectual or some kind of academic or economic persuasion. It is something to do with the very core of our very being, calling out to our souls, our hearts, to pledge our allegiance, not to ourselves,
not to our communities or groups, but to Jesus, our Lord. And this is Paul's same appeal. He appeals to his hearers who have experienced when they hear the gospel, when they hear the gospel message, and not necessarily through words. When I say hear the gospel, it is through the deeds of the fellow Christians in Rome that have touched their lives. And Paul is appealing to that. He's saying to them, you have experienced the gospel, and then you declare that Jesus is Lord. Wow. That is such a big shift. And it is with that he appeals to them that we must go on to proclaim that Jesus is Lord, because we have experienced his goodness. We have experienced the benefits of not putting ourselves as Lord, but declaring that Jesus is Lord. Amen? We have experienced that goodness, and that God comes into our hearts and it cleans up that mess and it straightens out everything, and all of our sins are forgiven on the cross, and we experience reconciliation, restoration, revival. That is not an intellectual thing. Paul is invoking a very deep emotional response from us. This is the zeal of evangelism. And the central truth of our passage today is this, that all must declare, and all who declare that Jesus is Lord will be saved. Their lives will be made right. The problems will become clearer with the guidance of the Holy Spirit, that they can solve things that they thought they could not solve before. Yeah. Being in MMS, I do quite a bit of research. I do this thing called missions analysis, all right? And that also brings me to a lot of charts that I find, online. Sometimes I have to make my own charts also. This is an online chart I got from the Lausanne website. There's a lot of wonderful charts that you can get there. This one shows a chart of how through the years, the populations of the world has been evangelized, all right? And that there is, a greater opportunity for people to declare that Jesus is Lord. When they declare Jesus is Lord, they will be saved, not just in the spiritual sense, but also in social economic sense. Their communities that were once very backward will also become developed. Once where there was illiteracy, will become literate. All right, things like that. So we are very encouraged because since 1900 until the present day, until 2017, we find that the percentage of people who are being evangelized has increased. All right, it seems to be plateauing here, but no problem. Yeah, the main point is that this one also needs to decrease. The one that is unevangelized, the one that is undeveloped, the ones that are still in a mess. All right? We talk about Timor-Leste, of which I'm a regional director in. The unemployment there is at 51%. Illiteracy, or should I say literacy, is at 45%. Right? So we build a school. But there is so much of this underdevelopment. There's so much of illiteracy and unemployment. All right. So there is a need to evangelize Timor-Leste, and we're going in there first with community outreach through our school, St. Paul Methodist School, of which a missionary from within the ETech community, Rasania, is tirelessly working there. All right. Yeah, so this is one of the things that I hope to share to give you that zeal, that enthusiasm, that yes, I can be a part of reducing this line here, the unevangelized line, all right? Because when individuals start to declare that Jesus is Lord, they will be saved. Their whole community will be saved. Their countries will be uplifted, and that all will come to the worship of God as we know it.
as we know him. All right? Okay, I sidetracked a little bit here. Okay, more on the evangelism, the zeal of evangelism. All right, so we have this as our central truth, and this comes from our passage today. You know, anyone who believes will not be put to shame. You know, everyone who calls on the name of the Lord will be saved. And you know, we actually know this also from the ministry of deliverance. When we pray for people who are possessed and oppressed by evil spirits, we need to get that person in there to profess that Jesus is Lord, that Jesus is my Lord, that the blood of Jesus covers me. And then we begin to see that there is deliverance, that the evil spirits cannot stand when the individual person declares that Jesus is Lord and that they pledge allegiance to him and him alone. And that this demon who has taken possession of this person has no right, no authority, no place. They will be cast out. All right? We see this in our ministries as well. And that is also very much a part of the ministries out there in the mission fields. All right? Where we are ministering, there is a lot of spiritual warfare that is going on. And really, when we engage in there, you ask, how do we prepare ourselves? Well, the Lord, I believe, will only put us in situations where His grace will always be sufficient for us. So in my many experiences, I have to rely on the Holy Spirit. And I would ask for the Holy Spirit to lead and guide me into doing all these things. And I would not be able to do that if nobody taught me to declare that Jesus is Lord. Nobody evangelized to me and led me through that sinner's prayer and to declare that Jesus is Lord. Because once I have experienced that Jesus is Lord, my life is straightened out. Then I can guide others, even those who are demon-possessed, to declare that Jesus is Lord, to evangelize to them. And then we start to see things happening. We start to see restoration happening. We start to see sense coming back to these people. All right? So evangelism in all its forms, I am already touching on a few methods. Yeah, it's really exciting. It really gives us the what I sometimes call the front row seats of how the Holy Spirit is transforming lives. And if that doesn't excite you, I'll pray for you. I hope you'll meet me outside at the booth, and I hope to rub off some of that zeal and enthusiasm for evangelism before you leave, this beautiful church here in Ang Mo Kio Methodist. All right? A few more charts I'd like to just show all of you. When we go in all these countries to do evangelism and mission work and all that, we mustn't think that we are there alone. Thank goodness and praise God that there are other missionaries. In fact, the number of missionaries have increased, throughout the years. Yeah, since the 1900s. I'm glad that they did not say, we don't need to evangelize because the world is going to be only 33%. They sent missionaries, and through the years we see an increase in missionaries. All right, and MMS ourselves, we have over 35 missionaries that we have sent to our 7 countries. But the key here is to understand that we can work together. The word is unity. Christian unity is so much needed when we want to evangelize cities, evangelize communities, because communities demand for Christian missionaries to work in a united manner. Because only when we are united, then they will say, they really practice what they preach. They love one another. They must be disciples of Jesus Christ. Simple as that, no rocket science. We need to work in unified ministries because that
actually shows the vibrancy of the gospel being applied in our lives. And you know, cities are in need of unity. Cities are places where everybody is cramped, but everyone is isolated. All right? Not many of us know the neighbor that is just next door to our apartment building, right? Right? Or maybe you do. But what about those that are living above you, below you? The majority of us live very isolated lives. So if we could bring unity, which is so much a part of being a disciple of Jesus Christ, loving one another, loving our neighbor, isn't that going to bless our apartment buildings, our cities, our towns, our villages? You know, we need to work together, not against each other. In the past, you know, we have actually been drawing lines about usually our theological differences, maybe our worship styles, you know, and these kind of things, you know. And it's not a new thing, you know. It happened during our John Wesley's time also. And maybe it's a good thing to actually see how he actually handled the situation. I have a slide here. This is a picture of a Methodist meeting. You see the guy up here. This is a Methodist preacher. Okay, but in his meeting, there are some people who are persecuting the gathering, which, because this is a Methodist preacher, they preach outdoors and they don't preach inside the church. So the people outside are Methodists. They are being persecuted. And this happened during the time when Bishop George Levington was the bishop of Exeter, or the Church of England. And in his mind, the Church of England should be a church that is rational, that is moderate, and the worship style is, you know, staid and decorous. Yeah. So he attacked the Methodists for their zealous worship, for their enthusiastic worship, okay, their enthusiasm. And he wrote many pamphlets talking about how they had manifestations during their meetings, okay. Their manifestations, they had ecstatic visions, raptures, mortifications, wailing, and convulsions. Okay, these were all taken from Levington's writings. And because of that, he motivated the members of the Church of England to go out and to break up all these Methodist meetings. Okay? But what was John Wesley's response? You know, when I was a young Christian growing up in church, you know, I was very influenced by the, you know, charismatic worship. You know, I played the guitar and all that. You know, and I became very critical of the you know, the traditional church and all that. You know, I was very young once, you know. But how did John Wesley say? Did he argue back? No, this is the you know, the work of God. You know, you can prove it from the Bible. There are all these manifestations. Instead, he kept the peace. He kept the peace. He respected Bishop George Levington so much that he would go to Exeter Cathedral, where the bishop was ministering, and he would receive Holy Communion from him. Because John Wesley understood that to reach England, he needs to do so not in competition, but in unity, in collaboration with the church. He wrote this in his journal. Okay. Well, the Methodists were persecuted for over 2 years, okay. And before the bishop who you know, instigated all this, before he passed away, 2 weeks before he passed away, John Wesley was at the Exeter Cathedral, and he wrote in his journal, he said, "I was well pleased to partake of the Lord's Supper with my old opponent, Bishop Levington. Oh, may we sit down together in the kingdom of our Father."
You know, he understood the communion of saints, that we need to be united to save our city, to save our country, to evangelize our cities, our countries, and beyond. All right? He believed in the communion of saints, and if you go to Exeter Cathedral, you will find that in the chancel area, they have all the dead saints that they bury there. So you literally having communion with the saints, you know, buried in the cathedral all around you. Okay, if you get a chance to go to England. All right. A quote from Henry Nouwen, he says this: "The church is not an institution forcing us to follow rules, but a community inviting us to still our hunger and thirst at its table. Unity in evangelism starts with this decision, all right, based on on what God has done for you and done to you, rather than what you want to do to others." All right? It has to start with what God is doing to you at the table when we commune with Him. I'm so glad we have baptism today as well. All right? It's what God is doing to us here in this sacred space, that our evangelism must begin from there. Not what we want to do to other people. Can we have that? All right? The zeal of evangelism. Let's move on quickly now to the responsibility of evangelism. All right? The responsibility of evangelism I get from the two verses here, from verses 14 and 15. I have those up here for you. Beautiful feet here is interesting, because the beautiful feet not only means beautiful, aesthetically pleasing, it also means timely. All right? There must be the right time for the beautiful feet to arrive, for the messenger to arrive, for the message to be proclaimed. This refers to the ones who bring the gospel. They bring it in a beautiful and timely manner. Okay, I know this is very controversial, but I have a quotation by a Korean pastor who plants a church in the city. He says the church, the bride of Christ, with all its imperfections, is a beautiful thing. All right, the church that we have here is a beautiful thing. Yes, with all its imperfections, we are all sinners saved by grace, isn't it? But if we reduce our church service into a 75-minute, coordinated, a very well managed service, then we have forgotten our purpose. We may have even spoiled our opportunity to evangelize, right? Our churches have become quite polished. Yeah, nowadays we even broadcast our services over internet, YouTube and all that. All right, I'm not saying that is bad, but if that becomes the only goal, then evangelism and all that is taken second place, because all of us will be wondering how to make our videos more beautiful, sound more wonderful, and maybe have less mistake, that kind of thing. No. It's just, I think, the gospel needs to be clear, right? That's most important. Whether is it polished or not, secondary lah. Yeah, don't mind if I say that. Yeah, I know it's very sensitive, but I just want to say this. All right? Okay. Yeah. Okay. Let's move on. I think I'm running a little short on time. Okay. I will just move on. Well, coming back to the Methodists who were being persecuted back in the day, you thought that they probably will just end their ministries because it's too painful gathering around as Methodists. But John Wesley and the Methodists actually were tenacious. They really felt that
preaching in the outdoors and gathering and evangelism and all that played a very big role. And it was only after he passed away that a French historian and a philosopher by the name of Halévy, all right, he proposed, he was studying British society. He was from France, right? And France has just experienced the French Revolution, a very bloody war. And then he was studying how England did not have such an uprising. He proposed the idea that Methodism in the 18th century played a crucial role in addressing social grievances and providing a moral and spiritual outlet for the working class, which in turn helped to mitigate revolutionary fervor in British society. Halévy argued that Methodist movement promoted social cohesion. Okay, he's a secular guy. He says social cohesion, but we say, spiritual community, brothers and sisters in Christ, right? And moral discipline, offering a sense of community and purpose that potentially diverted energies that might have otherwise been directed towards divisive and destructive revolutionary activities. This, he suggested, helped stabilize English society during the period of significant socio-economic disparity that could have led to unrest and rebellion. You see how evangelism, when it's done right, not through philosophical or academic arguments or even political or economic activism, but done in a way that truly glorifies God, that showcases the unity of the gospel of the churches, of brothers and sisters, has a deep, profound impact on our world. But I want to put this one up for all of us to once again give us a vision of what we could possibly do. We may be very far away from Sophia's home, may be very far away from St. Paul Methodist School, but we can be a part of the lives of these students by participating in missions, by praying for them, by even giving to our student sponsorship schemes, which will also go to bless students like them. Not a very big amount, but some information for you, if you're interested, will be available back there. You can also go and visit our fields. How to do that, come talk to me. I'll be more than happy to arrange for us to go for a visit to the field. All right? Let me close us with a prayer here. Okay, I have a prayer here, which I put up here. Okay. Let me pray for all of us. Lord, you still call us by name to be a part of the community, the church, that we may be, for the world, the body of Christ, redeemed by his blood. Set us aside, especially from the world of instant everything, Lord, and consecrate our churches all over Singapore, that we, having our lives touched, transformed, evangelized, may be of use for your holy work of evangelism to the uttermost. May our hearts be opened exclusively to the guidance of the Holy Spirit, that we can truly love God and our neighbor, especially the poor, the marginalized, and the disenfranchised. Be convicted of our many private and public sins, and seek to live in peace with God and one another, seeking the welfare of Singapore and beyond. Amen. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் எவாஞ்சலிசம் இன் மிஷன் இறையற் பணியில் சுவிசேஷம் என்ற தலைப்பில் ரெவரண்ட் எரிக் டான் ப்ரீச் பண்ணதை நம்ம கேட்டோம். அதில் தமிழுடைய சுருக்கத்தை நான் சொல்ல முயல்கிறேன். இறையற் பணியில் சுவிசேஷம், இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். இறையற் பணியில் சுவிசேஷம் இல்லாமல் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏனென்றால் இறையற் பணி என்பது பிறருக்கு உதவி செய்வது, ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ்
மற்றும் நம்முடைய சமூகத்தில் மிகவும் பின்தங்கியவர்களுக்கு உதவி செய்வதாக கருதப்படுகிறது இல்லையா? ஆனால் அவற்றில் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அதாவது நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. சில சமயத்தில் மிஷன் செய்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதில்லை. ஆனால் நம்முடைய மெத்தடிஸ் மிஷன் சொசைட்டியில் சுவிசேஷம் அறிவிப்பதையும் சர்ச் பிளான்டிங்கையும் அவங்க தன்னோட முதல் எய்மாக குறிக்கோளாக கொண்டிருக்கிறாங்க. அவங்க மிஷன் தான் அவங்களோட முதல் பணி. இருந்தபோதும் அதோடு சேர்ந்து அவர்கள் சுவிசேஷ திருப்பணியை அறிவிப்பதிலே முக்கிய முதலிடம் கொடுக்கிறார்கள். கடந்த 120 வருடங்களில் கிறிஸ்தவர்களின் விழுக்காடு 33% என்று பார்க்குறோம். அது 1900s பார்க்கும்போது நார்த் சைடில், அதாவது யூரோப் மற்றும் வட அமெரிக்கா பகுதிகளில் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அதற்கப்புறம் நம்ம பார்க்கும்போது கரண்ட் டேட்டாவை பார்க்கும்போது அந்த விழுக்காடு வந்து சவுத்தை நோக்கி மூவ் பண்ணியிருக்கு. அப்படி என்றால் என்னவென்றால் நம்மளுடைய ஆசியா மற்றும் தென் அமெரிக்கா லத்தீன் நாடுகள் மற்றும் இங்கே கீழே உள்ள ஆசியா கண்ட்ரிக்கு கீழே உள்ள நாடுகள், இவைகளிலே சுவிசேஷம் அதிகமாக பரவி இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ மேலே அந்த வட அமெரிக்க நாடுகளிலும் அப்புறம் யூரோப்லேயும் இருந்தவர்கள் வந்து கம்ஃபர்ட்டாக அருமையாக நாங்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் விட்டோம் என்ற சந்தோஷத்தில் இருந்திருந்தார்கள் என்றால், நாம் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் பெற்றிருக்க முடியாது, கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்க முடியாது. இதை மனதில் கொள்ள வேண்டும். முதலாவது சுவிசேஷ முதல் பாயிண்ட்டாக அவர் சொன்னது என்னென்னா, சுவிசேஷ பிரசங்கத்தின் வைராக்கியம். வசனம் 8 கோட் பண்ணார். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்க கடவது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷ வார்த்தை தானே என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு அவர் அந்த சுவிசேஷ வைராக்கியம் என்ற தலைப்பிலே பேசினார். இந்த வார்த்தைகள் பெரிய இறையியல் கருத்துக்களை வெளிப்படுத்தவில்லை, ஆனால் உணர்வுபூர்வமான விசுவாச பகிர்தலை வெளிப்படுத்துகிறது. நம்ம சில சமயத்தில் நம்ம கேட்பவரின் இருதயம், நம்ம பழகி கொண்டிருக்கும் போது, பிறரோடு பேசி கொண்டிருக்கும் போது கேட்பவரின் இருதயம் குழந்தை உள்ளமாக இருந்து நற்செய்தியை கேட்கும்போது அவர்களால் இயேசுவின் அன்பை உணர முடிகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா? அவர்கள் அதாவது ஓப்பன் மைண்டோட குழந்தை எண்ணத்தோட சொல்லுகிறதை அவர்கள் கேட்கும் பொழுது சுவிசேஷம் அவர்களை பற்றி கொள்கிறது என்று பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது அவர் சொன்னார், இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ், இது ஒரு பெரிய காரியமில்லை. ஏனென்றால் இயேசு நமது பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதை உள்ளத்தில் நம்ப வேண்டும், நம்பிக்கையை வாயினால் அறிக்கையிட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள் நம் மூலமாக ரட்சிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்ல பரிசுத்த ஆவியின் ஒத்தாசைக்காக சாட்சியாக வாழ நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு வலியுறுத்தினார். இதனோட மைய கருத்து என்னவென்றால், இயேசுவை தங்கள் ஆண்டவராக கொண்ட அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசுவை தன் சொந்த இரட்சகராக கொண்ட அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த நற்செய்தி வரலாற்றில் அவர் எனக்கு கொடுத்திருந்த அந்த ஸ்கிரிப்டில் வரலாற்றில் கிரேக்கர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் இஸ்ரேவேலர்களால் ஏற்றுக்கொள்ள அதை முடியவில்லை. ஏன்னா இயேசு வந்து அவர்களுடைய யூத கோத்திரத்தில் தான் வந்தார், ஆனால் யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய சுவிசேஷ அறிவிப்பு கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் என்பதை பொறுத்தது. நம்மை போன்ற born again விசுவாசிகள் மாத்திரமே உலகத்திற்கு நற்செய்தியை அறிவிக்க முடியும். வெறும் ரிலீஜியஸாக கர்த்தரை தெரிந்து கொண்டவர்களால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. நம்மை போன்ற மறு பிறப்பை உணர்ந்த மக்களாகிய நாம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு உலகத்திற்கு அறிவிக்க முடியும் என்று பார்க்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியின் பணி என்பது திருச்சபையில் சுவிசேஷம் அறிவிக்க திறனை பெருகச் செய்வது. அதாவது நம்ம பரிசுத்த ஆவியின் பணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சர்ச்சில் நம்பர்ஸை கூட்டுறது மாத்திரமல்ல, அது வந்து வெறும் நம்பர்ஸ் கேம் கிடையாது. அது வந்து நம்முடைய எபிலிட்டியை, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற எபிலிட்டியை கூற்றுகிறது என்று பார்த்தோம். 11வது வசனத்தின்படி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ பிரசங்கத்தினால் மக்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவதையும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றுபடுவதையும் ஆண்டவருடைய ஆவியினாலும் உண்மையினாலும் வணங்குவதை காணும்போது அந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர்
பிசாசுகள் துரத்தப்படும் பொழுது அதை விட்னஸாக சொன்னார். பிசாசுகள் ஒரு மனிதனிடத்திலிருந்து துரத்தப்படும் பொழுது அந்த எவாஞ்சலிசத்தில் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற நாம் அதை பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசமும் கட்டப்படுகிறது. அந்த குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பொழுது நம்முடைய விசுவாச திருப்பணியினுடைய உச்சத்தை நாம் காண்கிறோம். உலக மக்கள் தொகையில் அவரை நிறைய டேட்டா காமிச்சார். உலக மக்கள் தொகையில் சுவிசேஷ அறிவிக்கப்பட்டவர்கள் 1% பார்க்கலாம். உலகளாவிய சுவிசேஷர்களின் எண்ணிக்கை 17,000 3,59,000 உணர்ந்துள்ளது என்பதை காமிச்சார். நற்செய்தியை கேள்விப்படாதவர்கள் 54% 28% குறைந்துள்ளது. அப்படின்னா சுவிசேஷ திருப்பணி அதிகமாக நடந்து கொண்டுள்ளது என்று பார்க்கிறோம். இன்னும் கிறிஸ்தவர்கள் 30% இருந்தாலும் நற்செய்தி அநேகருடைய வாழ்க்கையில் சமூகத்திலும் ஒரு உயர்வை கொண்டுள்ளது. ஏன்னா சுவிசேஷகர் வரலன்னா நமக்கு நன்றாகவே தெரியும். சுவிசேஷகர்கள் நம்முடைய தேசங்களுக்கு வரவில்லை என்றால் சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்காது என்றதை நாம் பார்க்கிறோம். மேற்கத்தியர்கள் ஆப்பிரிக்காவிற்கும் ஆசியாவிற்கும் ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் அமெரிக்காவிற்கு அறிவிக்காமல் இருந்திருந்தால் இந்த தேசங்கள் ஆவிக்குரிய இருளில் இருந்திருக்கும் என்று பார்க்கிறோம். வளர்ந்து வரும் சமூகங்கள் ஒருங்கிணைந்து ஊழியங்களை கோருகின்றன என்ற தலைப்பிலே அவர் சில காரியங்களை சொன்னார். என்னவென்றால், நமது நகரங்களில் நற்செய்தியின் துடிப்பு விசுவாச பெருமக்களின் ஒற்றுமையில் உள்ளது. நிறைய தியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் சில சமயத்தில். ஆனால் சுவிசேஷ திருப்பணியில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதை நகரங்கள் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றன. ஒற்றுமையுடன் செயல்படும் கிறிஸ்தவ தலைவர்கள் தங்கள் சமூகத்தை சிறப்பாக அந்த எவாஞ்சலிசம் பணியில் ஈடுபடுத்துகிறார்கள் என்று பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது அதற்கான 2 எக்ஸாம்பிளை சொன்னார். ஜான் வெஸ்லி டயத்தில் பிஷப் லாவிங்டன் என்பவர் மெத்தடிஸ்ட் மக்களை பெர்சிக்யூஷன் கீழே கொண்டு வந்தார் என்றும், அவர் இறக்கிறதற்கு முன்பாக 2 வருடங்கள் தொடர்ந்து, அவர் இறப்பதற்கு முன்பாக 2 வாரங்களுக்கு முன்பாக வெஸ்லி அவரிடத்தில் போய் கம்யூனியன் எடுத்துக்கிட்டார் என்றும் நாம் பார்க்குறோம். அதற்காக வெஸ்லி சொன்ன வார்த்தை என்னவென்றால், நாம் பிதாவின் ராஜ்யத்தில் ஒன்றாக அமரலாம். அப்போ வெஸ்லிக்கு தெரிஞ்சிருந்துச்சு, இவந்தோ அவங்க ப்ரெசிக்யூட் பண்ணாலும் அந்த ஒற்றுமையை காத்துக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும், இந்த சுவிசேஷ திருப்பணி நடக்காது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால தான் நம்ம பார்க்கும்போது இதை பற்றி ஒரு வரலாற்று அறிஞர் சொல்லியிருக்கும் போது அவர் சொல்கிறாரு, மெத்தடிசம் இங்கிலாந்தில் வராதிருந்தால் பிரெஞ்சு புரட்சி போன்ற ஒரு பெரிய புரட்சி இங்கிலாந்தில் சமூக சீர்குலைவு பிரிவினைகள் நடந்திருக்கும். மெத்தடிசம் வந்ததுனால, ஜான் வெஸ்லி மெத்தடிசத்தை டீச் பண்ணதுனால சோஷியல் கோஹிசன், அதாவது சமூகங்களுக்கிடையே ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. அது அந்த பெரிய புரட்சியை உருவாக்காமல் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சுவிசேஷ திருப்பணி என்பது ஒரு ரிலீஜியஸான தேவை மாத்திரமல்ல, நம்முடைய இந்த நம் வாழுகிற இந்த நகரங்களுக்கு, நம் வாழுகிற இந்த சமூகத்திற்கு மிகவும் அடிப்படையான ஒன்று, நல்வாழ்விற்கு மிகவும் அடிப்படையான ஒன்று என்பதை பற்றி நாம் இங்கே பார்க்குறோம். இங்கே அடுத்ததாக அவர் சொல்லி முடித்தார், சுவிசேஷ திருப்பணியின் பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், ஒரு கொரியன் சர்ச்சிலேருந்து சொன்ன வார்த்தையை, நாம் அனைவரும் நம்மள்கிட்ட நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய திருச்சபைகளிலே சேர்கிறவர்களிடத்தில் நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனாலும் இது கர்த்தருக்குள்ள ஒரு அழகான மனவாட்டி என்பதை மறந்துவிடக்கூடாது என்று அவர் சொன்னார். அதே போல் நம்முடைய இந்த ஆராதனைகள் வெறும் 75 நிமிடத்தோடு நடக்கிற இந்த சண்டே சர்ச் மாதிரி இதோடு நம்முடைய ஆராதனைகள் முடிந்ததென்றால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சுவிசேஷகர்களாக மாறி உலகத்திற்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுவிசேஷருடைய பாதங்கள் அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்னென்னா, நம்ம சரியான நேரத்திலும் சரியான தருணத்திலும் இந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவூட்டினார். கடவுளை நேசிப்பதின் அடையாளம் நாம் நம்முடைய சமூகத்தை மாத்திரமல்ல, நம்முடைய அண்டை வீட்டாரையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று இங்கு தெளிவுபடுத்தினார். ஜான் வெஸ்லியின் காலத்தில் மெத்தடிஸ் இயக்கம் எப்படி ஒரு சமூக சீர்குலைவை தடுத்ததோ அப்படியாக நாமும் நம்முடைய காலங்களில் சுவிசேஷத்தில் பிறரோடு இணைந்து, பிற சமூகங்களோடு, கிறிஸ்தவ சமூகங்களோடு இணைந்து ஒன்றாக இந்த திருப்பணியை செய்யும் பொழுது இந்த தேசத்திலும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று ஜெபித்து முடித்தார். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் ஒரு அருமையான திருப்பணிக்காக அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கென்று பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறீர் சுவாமி.
ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் நடத்துதலோடு ஒருமனத்தின் ஆவியோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சுவாமி நீர் கொடுத்த அந்த திருப்பணியை, அந்த கிரேட் கமிஷனை ஆண்டவரே ஒன்றாக இணைந்து செய்வதன் மூலமாக எங்களது சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல சுவாமி, தேவராஜ்யத்திலே உம்முடைய பிள்ளைகளை சேர்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாய்ப்புகளை நீர் கொடுத்த இந்த வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்யுங்க. இதன் மூலமாக எங்களுடைய சிங்கை சமுதாயம் ஆண்டவரை மேன்மைப்படவும் ரட்சிப்புக்குள் மக்கள் வழிநடத்தப்படவும் கிருபையும் ஒத்தாசை செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அர்ப்பண கீதமாக பாவம் பெருகுதே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். இந்த வேளையில் நம் 2ஆம் காணிக்கை ஏறெடுக்கப்படும். இந்த காணிக்கை ஈடெக் போர்ட் ஆஃப் மிஷனுக்கு அனுப்பப்படும். அழியும் அழுகுலா
தயவுசெய்து அமருங்க. தம்முடைய மேலான கிருபையினாலே நம்மை இன்றும் கூட காத்து வழிநடத்தி வருகிற நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த இறையற்பணி வார ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மோடு கூட ரெவரண்ட் எரிக்டான், பிரதர் ஜெரமிச்சு, அவங்க எம்எம்எஸ்லேருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வளைக்கிறோம். ரெவரண்ட் எரிக், வெல்கம். அண்ட் பிரதர் டேனியல், அவங்க ஜெம்லின், அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சகோதரர் சாம், ஷீலா மற்றும் ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். அதேபோல் சகோதரர் பெஹினுடைய நண்பர்கள் சகோதரர் இமானுவல், சகோதரி சுகிதா, பிள்ளைகள் ஜூடா, ஜெரோ வந்திருக்கிறார்கள். உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கியங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு உணவு ஐக்கியத்துக்கு பின்பதாக நமக்கு 3வது வார பைபிள் ஸ்டடி இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். செல் குரூப் ப்ரேயர்ஸும் இந்த வார வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நடைபெறும். இன்றைக்கு உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக நம்முடைய வேதாராய்ச்சி வகுப்புக்கு பின்பதாக நம்முடைய பெண்கள் சங்கத்தினுடைய FIS நடைபெறும். 20ஆம் தேதி இன்றைக்கு FIS நடைபெறும். 1 மணிலேருந்து 4 மணி வரை சாரிஸ் ஹாலில் வைத்து அநேகம் பேர் இதற்காக உழைத்து வருகிறீர்கள், ஜெபித்து வருகிறீர்கள், பங்கெடுத்து வருகிறீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி ரம்யாவிடத்திலேயாவது சகோதரி ஜூலியட்டிலேயாவது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வருகிற சனிக்கிழமை 26ஆம் தேதி நம்மளுடைய மாநாட்டுடைய பெண்கள் சங்கத்தினுடைய க்ளோ அஸ் யூ க்ரோ என்கிற தலைப்பிலான பெண்களுக்கான ஒரு டாக் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய சகோதரி அமுதா பிரேம்குமார் அந்த நாளில் அந்த டாபிக்ஸ்க்காக பேசுவாங்க. பெண்களுக்குரிய தலைப்புகளில் அநேக காரியங்கள் நீங்கள் கலந்தாலோசிக்கலாம். இன்னும் அநேகம் பேருக்கு அது உபயோகரமாக இருக்கும். ஆகவே 26ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரை நம்முடைய சாரிஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். நீங்கள் வந்து இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி ரம்யா, சகோதரி ஜூலியட் அல்லது சகோதரி செல்வி இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமது சபையின் பைபிள் குவிஸ் வருகிற 2ஆம் தேதி, அதற்கு அடுத்த சனிக்கிழமை 2 மணிலேருந்து 6 மணி வரை நமது சபை வளாகத்தில் வைத்து நடைபெறும். புக் ஆஃப் ஜானும் புக் ஆஃப் டேனியலும் அநேகம் பேர் இதற்காக பிரத்யேகமாக தயாரித்து வருகிறீர்கள். பெயர்களை கொடுத்திருக்கிறீர்கள், நன்றி. ஒருவேளை நீங்கள் பெயர்களை கொடுக்கணும் தயவாய் இன்றைக்குள்ளே நீங்கள் கொடுத்து முடியும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்ம டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மற்ற ஏற்பாடுகளை செய்வதற்கு அது சௌகரியமாக இருக்கும். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்திற்கான மனப்பாட வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். யோவான் 17, 17, 18 வசனங்கள் நாம் சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த இறையற்பணியின் ஞாயிறாக அனுசரிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி. தேவரீர் கர்த்தாவே, திருச்சபையாகவும் தனிப்பட்ட முறையிலும் ஆண்டவரே இந்த பணியை நாங்கள் தாங்க, இந்த பணியிலே நாங்கள் ஈடுபட எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் தொடர்ந்து உம்மை அறியாத அநேக மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தை இங்கே சிங்கப்பூர்லேயும் சரி, சிங்கப்பூர் இல்லாமல் வெளிய நாடுகளுக்கும் நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கொண்டு செல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தியருளும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.